குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. பாவக காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையிலேயே இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பாவகம் 12ஆம் பாவகம். அதாவது அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இதை மேஷம் ஆரம்பம் அப்படின்னு எடுக்கிறோம். ஆக இந்த 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது இறுதி முடிவு அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்ளலாம். அனைத்து நிகழ்வுகளுக்குமே ஆரம்பம் முடிவு என்ற இரு தன்மைகள் உண்டு. அந்த வகையில் மனித பிறப்புகளுக்கும் ஆரம்பம் அப்படிங்கிறது பிறப்பு, முடிவு அப்படிங்கிறது இறப்பு. அந்த இறப்பை பொறுத்தன வரலாம் எல்லோருமே கடைசி காலத்தில் இறைவனிடத்தில் வைக்கும் ஒரு கோரிக்கை, வேண்டுதல், பிரார்த்தனை. இதில் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க. மோட்சம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் இருக்கும். இனிமேல் பிறவியே எடுக்கக்கூடாது, இறைவனின் திருவடிகளில் இந்த ஆன்மா சரணாகதி அடைந்து விட வேண்டும், அங்கேயே இளைப்பாற வேண்டும், இந்த பிறவி எடுவாமல் இருந்து அவரிடத்திலேயே இருந்து விடுவது அப்படிங்கிறது அது ஒரு அற்புதமான நிலை. அது எல்லோருக்கும் கிடைக்கின்றதா அல்லது அத்தகைய நிலைப்பாட்டை உணர்கின்றோமா அப்படின்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அதன் தாற்பயங்களும் அதன் சித்தாந்தங்களும் வேறு மாதிரி போகுது. இருப்பினும் அந்த எண்ணங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் இல்லைங்களா? அப்படியான ஒரு அற்புதமான பாவமாக இந்த 12ஆம் பாவகம் திகழ்கின்றது. அடுத்ததாக இந்த பாவகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய உடல் ஒரு சுறுசுறுப்போடு இயங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகின்றது. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் அது கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்ததுனா தான் அதுக்கப்புறம் அது நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக அது ஒர்க் ஆகுது. அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா தூக்கம். அந்த உறக்கம், தூக்கம், இந்த வார்த்தைகளுக்கான ஒரு தேடல் அப்படின்னு சொல்லிட்டு ராசி சக்கரத்தில் தேடணும் அப்படின்னாக்கா 12ஆம் பாவம் தான் அதுக்கு விடையளிக்கின்றது. ஒருவரின் தூக்கம் எப்படி இருக்கும், அவருடைய இரவு வாழ்க்கை. படுக்க போயிட்டோம் அப்படின்னாக்கா பகலில் நடந்து கொள்கின்ற ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த இரவு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 4 செவத்துக்குள்ளே நடக்கின்ற ஒரு செயல்பாடுகள். அது எல்லோருக்கும் தெரிய போகிறதில்ல இல்லைங்களா? ஆக அந்த ஜாதகரின் இரவு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 12ஆம் பாவகம்தான் விளக்குகின்றது. அதனுடைய புரிதலை ஜோதிடர்களுக்கு கொடுக்கின்றது. அப்படி ஒரு அற்புதமான பாவகம் இது. இந்த பாவக காரகத்துவங்களை நாம் முதல்ல பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக அந்த காரகத்துவங்களை ஏன் கொடுத்தோம், அதை எந்த விதத்தில் எடுத்து அதை கொடுத்துருக்கோம், அதற்கான விளக்கங்களை அடுத்து பார்ப்போம். இப்போது 12ஆம் பாவகம் அப்படின்ட்டு டைட்டில் போட்டுங்க. அயன சயன சுகஸ்தானம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்ட்டு இந்த பாவகத்தை நம்ம சொல்கிறோம். முதல் காரகத்துவமாக மோட்சம் அப்படின்னு எழுதிங்க. அடுத்தது மறுபிறவி, இறுதி, இடதுகண், தூக்கம், துக்கம், கட்டில் மெத்தை, விரயம், அந்நிய தேசம், பயணம், கும்பாபிஷேகம், கோவில் கட்டுதல்,
பெரிய பதவி, காணாமல் போதல், சிறைவாசம், மருத்துவமனை, தந்தையின் சொத்து, புத்திரதோஷம், கால் பாதங்கள், இரண்டாவது தொழில், முதலீடு, விடுதலை. இந்த காரகத்துவங்களை ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது எடுத்து பார்த்து உபயோகிக்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து நம்ம கொஞ்சம் அடிக்கடி வாசிக்கவும் அது மனனம் செய்யவும் அது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரை. சரிங்களா? இப்போது மோட்சம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய புரிதலை வந்து பதிவின் முதல்லையே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கான விளக்கம் திரும்பவும் பார்க்க தேவையில்லை. அடுத்ததாக வந்து மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த பாவத்துக்கு அப்புறம் லக்னம் வந்தது. லக்னம் என்பது பிறப்பு. இது இந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது இறுதி, அதாவது வந்து இறப்பு. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த மறுபிறவி அப்படிங்கிறத வந்து இந்த பாவகத்தில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தூக்கம் அப்படிங்கிறது வந்து அவசியம் மனிதனுக்கு தேவை. குறைந்தபட்சம் வந்து ஒரு 8 மணி நேரமாச்சும் தூங்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செய்கின்றார்கள். அப்படி தூங்கி நாம் கண் விழிக்க வேண்டும். அப்படி கண் விழிக்கலை அப்படின்னாக்கா அது ஒரு சங்கடம். அது வந்து அதுவும் ஒரு தூக்கம்தான். கண் விழிக்கலை அப்படின்னாக்கா அதுவும் ஒரு தூக்கம்தான். ஆனால் அது வந்து சவம் அப்படிங்கிற நிலையை எட்டிடுது இல்லைங்களா? அதனால தான் வந்து அந்த தூக்கம் அதுக்கு அடுத்த ஒரு காரகத்துவமாக துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஆக ஒரு மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னாக்கா அது வந்து துக்கத்தை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பெரிய ரொம்ப துக்கத்தில் இருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஒரு உளைச்சல், அந்த சங்கடம் அப்படின்னாக்கா இந்த 12ஆம் பாவத்தோடு 8-12 தொடர்பு அப்படின்னு தொடர்பு ஏற்பட்டு அதில் வந்து காரக கிரகமான சந்திர பகவானும் சேர்ந்து அந்த தசாபுத்தி காலங்கள் நடக்கின்ற பொழுது அந்த துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மனதளவில் வந்து வாட்டும். அந்த துக்கத்தை ரொம்ப நாள் நம்ம மனசு விட்டு வெளியில் போகாமையே இருக்குது, அது ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அதை பாருங்கள். அது வந்து அந்த மனசுக்குள்ளேயே இருக்குதா, அந்த துக்கத்தை வெளியேற்ற முடியலையா அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது காரக கிரகங்களை நம்ம வந்து கூட ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த விளக்கங்கள் புரிய வரும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து விரயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். விரயம் அப்படிங்கிறது செலவுகள். எது போன்ற செலவுகள் வந்து ஜாதகருக்கு வருது, யாருக்காக செலவு செய்கிறாரு, எப்படி செலவு செய்கிறாரு, அவர் செய்யும் செலவுகள் வந்து நல்ல விஷயத்துக்கா அல்லது எதுக்குமே வந்து மனநிறைவே கொடுக்காத ஒரு செயலுக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பாவகத்தின் துணை கொண்டு தான் நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம். இங்கே வந்து சுபகிரகங்களின் தொடர்பு பெற்று அந்த இடத்துல வந்து அந்த பாவகமும் பாவாதிபதியும் நல்ல நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல செலவை செய்து அந்த செலவின் மூலம் மன நிறைவை பெறுபவர்களாக இவர்கள் விளங்குகின்றார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு காரகத்துவமாக கோவில் கட்டுவது, கும்பாபிஷேகம் செய்வது அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்கோம். இந்த 12ஆம் பாவகத்தின் சம்பந்தம் இருப்பவர்கள் நிச்சயமாக வந்து அது வந்து சம்பந்தம் அப்படின்னாக்கா அது நல்ல நிலையில் இருக்கணும். குரு பகவான் ஆட்சி பெற்று இருப்பது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா சுபகிரகங்கள் ஒரு ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிலையில் இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க குறிப்பாக வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கிறாங்க. அதாவது வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யார் முன்ன பின்ன யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு 4 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்விக்காக உதவி செய்கிறாங்க. இப்படி
நற்காரியங்களுக்காக கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறதுலாம் பார்த்தோம்னா சின்ன வயசில் யாரும் செய்யறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற அந்த பொருளாதாரத்தை கொண்டு அந்த பக்குவம் சொல்லிட்டு அந்த ஏஜில் தான் வரும். நம்மனா இதுக்கு மேலே சேர்த்து வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம், எல்லாருக்கும் நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம், நம்ம கடமைகளை முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே வந்து 4 தான தர்மங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வருது. அந்த காலகட்டங்களில் அந்த நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்து செலவு செய்யணும். அப்படி இந்த இடத்துல வந்து இந்த கும்பாபிஷேகம் செய்து, கோவில் கட்டுறது, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அடுத்ததாக வந்து பெரிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதாவது வந்து இந்த பதவிக்கு மேலே இதுக்கு மேலே வந்து ஒரு பதவியே கிடையாது அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அது இந்த பாவகம் தான். உதாரணமாக ஒரு பிரதமரை எடுத்துங்க. அந்த பிரதமர் பதவிக்கு மேலே எதனா ஒரு பதவி இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அதுதான் உயர்ந்த பதவி அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். அப்படின்னாக்கா அது போன்ற ஒரு விஷயத்தை சொல்வது, அதாவது வந்து ஒரு நிறுவனம்னு இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அந்த நிறுவனத்தின் உயர்ந்த பதவி அப்படின்னாக்கா ஒரு சிஇஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது அதை அந்த நிறுவன தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை இருக்கின்றதோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுங்க. ஸோ அப்படி நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது போன்ற ஒரு பதவியை தான் வந்து பெரிய பதவி அல்லது உயர்ந்த பதவி அப்படின்னு உங்களுக்கு 2ல் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கங்க. அப்புறம் வந்து மருத்துவமனைகளை குறிக்கக்கூடிய பாவமாக இந்த 12ஆம் பாவகம் தான் திகழ்கின்றது. 2வது தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா 10ஆம் இடத்தின் சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்த 2வது தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதாவது வந்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சிலர் வந்து முதல்ல ஒரு தொழில் செய்வாங்க. அதில் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, நல்ல ஒரு வருமானம் இருக்காது. சரி, இந்த தொழிலை வந்து நம்ம வந்து இதோட நிறுத்திட்டு வேறு எதனா ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. அப்போ அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்பாங்க. அல்லது வந்து என்ன செய்யலாம், 2வது தொழில் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சல்டிங் பண்ணுவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ முதல் தொழில் வந்து இவருக்கு வந்து செட் ஆகலை. அப்போ 2வது தொழில் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 12ஆம் பாவத்தில் வந்து அந்த பாவகத்தோட தொடர்புடைய தசாபுத்தி அமைப்புகள் நடந்து அந்த 12ஆம் பாவகமும் பாவாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் வந்து அவங்களுக்கு வந்து பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து தந்தையின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். 9ஆம் பாவத்துக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடம் ஜாதகரின் சொத்து. 9ஆம் பாவத்துக்கு 4ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது தந்தை. அந்த தந்தைக்கு சொத்து அப்படிங்கிறது இந்த 12ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்து எங்கள் அப்பாவுடைய சொத்து அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து சில நேரங்களில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அவருக்கு என்னப்பா, உங்கள் அப்பா நல்ல சொத்து சுகத்தோடு தானே இருக்கிறாருன்னு நாம் சொல்கிறதுக்காகவாவது நம்மளுக்கு வந்து இது போன்ற விஷயங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதற்காக கொடுக்கப்பட்டது தான். இதையும் வந்து நீங்கள் வந்து தேவை ஏற்பட்டதுன்னா வச்சிங்க, சரிங்களா? அடுத்ததாக வந்து முதலீடு அப்படிங்கிறது ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு அந்த தொழிலில் வர வருமானம் கொஞ்சம் அபரிமிதமாக இருக்குதுன்னு வச்சிங்க, அதை வந்து திரும்பவும் அடுத்தடுத்த நிலைகளில் அதை வந்து முதலீடு பண்ணி அந்த தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போது ஒரு ஜவுளி நிறுவனம் வச்சுன்னு இருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க ஒரு இடத்துல மட்டும் ஒரு கடையை வச்சுருப்பாங்க. அது நல்ல ஒரு ஃபேமஸாக மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஒரு ஊரில் ஒரு நகரத்தில் நம்ம இன்னொரு கிளையை ஆரம்பிப்போம் அப்படின்னும் பொழுது இந்த தொழிலில் வந்த வருமானத்தை அவங்க வந்து அதே தொழிலில் வந்து முதலீடு பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல. அப்போது அது வந்து இன்னொரு கிளையாக ஆரம்பித்து இப்படி தன்னை தொழிலில் வந்த பணத்தை அதே தொழிலில் விரிவாக்கத்துக்காக முதலீடு செய்வது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்படி யாராச்சும் கேட்குறாங்கன்னாக்கா இந்த பாவகத்தின் துணை கொண்டு நம்ம ஆய்வு செஞ்சோம் அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கொடுக்கப்பட்ட காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்.
விடுதலை அப்படிங்கிறது எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, சுத்தமாக வந்து ரிட்டர்னே வரக்கூடாது. இதிலேருந்து அப்படியே ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சுத்தமாக வெளியேறிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ரொம்ப ஒரு ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாரு. அந்த தவறு செஞ்சதுலேருந்து மனக்கசப்போடு வந்து சிறைவாசத்தில் இருக்கார். அவங்க அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, "எப்பா உனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து விடுதலை, நீங்கள் இங்கேருந்து போயிடலாம்" அப்படின்றாங்க. ஆக ஒரு நிகழ்வில் இருந்து அல்லது ஒரு சம்பவத்தில் இருந்து ஒரு இந்த மனித பிறவியிலிருந்து அப்படின்னு நீங்கள் வந்து சிந்திங்க. அதில் இருந்து அடுத்த நிலைக்கு திரும்பவும் பேக் போகாமல் அடுத்த நிலைக்கு போவது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இன்னும் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, மோட்சம் அப்படிங்கிறது வந்து மனித பிறவிக்கு கொடுக்கின்ற விடுதலை அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். அதனுடைய ரிசல்ட்டு சரியாக இருக்கும். சரிங்களா? இது சொன்ன விதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்தால் அது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்று நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அல்லது நான் சொன்னது வந்து தவறாக நீங்கள் புரிஞ்சு கொண்டாலும் இந்த இரண்டுமே வந்து சரியாக லிங்க் ஆகணும். அப்படி லிங்க் ஆகிற போது தான் வந்து அது எனக்கும் ஒரு மனநிறைவையும் கேட்கின்ற உங்களுக்கும் ஒரு மனநிறைவையும் தரும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றியவாறு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக வந்து நல்லபடியாக தான் என்னுடைய மனநிறைவோடு தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.